இன்னைக்கு என்ன டிஃபன்? இன்னைக்கு பச்சை பயிறு தோசைங்க. இதுக்கு வந்துட்டு மாவு எப்படி ரெடி பண்ணணும்னு பாத்தீங்கன்னா, பச்சை பயிறு, கம்பு, அரிசி, உளுத்தம்பருப்பு, கருப்பு உளுந்தும் போட்டுக்கலாம், நல்லது போட்டுக்கலாம். உடம்பு ரொம்ப ஒல்லியா இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரி மூக்கல்ல சேர்த்திக்கலாம். புழுங்கல் அரிசி பாருங்க, ஒரு 5-6 கொள்ளு, எல்லா தானியமும், சாமம் அரிசி, தெனரிசி, எல்லா சிறுதானியமும் சேர்த்து ஒரு டம்ளர்ல டீ டம்ளர்ல 1/2 டம்ளர் எடுத்துட்டு, பச்சை பயிர் மட்டும் 1 டம்ளர் எடுத்துக்கணும். எடுத்து நல்லா வெந்தி ஒரு 1/2 ஸ்பூன் போட்டு நைட்டு கழுவிட்டு ஊற வச்சா விடிஞ்சு காலையில ஆட்டி சுட்டா சூப்பரா இருக்குதுங்க. இப்ப ரெடி பண்ணுமா? இப்ப மிக்ஸியில் போட்டு ஆட்டணும். ஆட்டி தோசை சுடணும். சரி, தோசை கலக்கி வச்சுக்குது. நல்லா வெந்துருக்கு. எண்ணெய் தேவைன்னா லைட்டா கொஞ்சம் ஊத்திக்கலாம், இல்லைனாலும் இப்படி மெதுவா நல்லா சிம்மில் வச்சு வேக வச்சா சூப்பரா இருக்குதுங்க. வந்து காம்பினேஷன் கடலை சட்னி சூப்பரா பாருங்க, கடலை ஒட்டாம வருதுங்க. வெந்த பின்னாடி தான் திருப்பணும் இப்படி பொறுமையா. அது வரைக்கும் கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணணும். பாருங்க சூப்பரா வெந்துருச்சு. இப்போ அப்படியே மெதுவா அப்படியே சுத்தி பண்ணிட்டு அப்படியே அப்படி சிறுதானிய தோசை. உடம்புக்கு சிறுதானிய தோசை ரெடி. சிறுதானிய தோசை ரெடி. சூப்பரா வந்துருச்சு. சூப்பர். சிறுதானிய தோசை, கடலை சட்னி. காலை டிஃபன் சத்தான உணவு. பசு பசு இருந்துச்சுன்னா சட்னி தொட்டு சாப்பிட்டா அவ்வளோ சூப்பராக இருக்கும். செம்மையா இருக்கு. நல்லா இருக்கும். உடம்புக்கு ஹெல்த், அதெல்லாம் டேஸ்ட்டும் செம்மையா இருக்கு. கடல் தேங்காய் சட்னி தான் அதுக்கு சூப்பரா இருக்கும். ஓகே, பாய். ஓகேங்க, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.